ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்தத்தினால் வருகிற மேன்மையை அறிந்து உணர்ந்து வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். பிரைஸ் தி லார்ட். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க. சிலர் நற்போதனைகளை கொடுப்பாங்க. வெறும் ஒரு செக்குலர் ஸ்டடி மட்டும் இல்லை, நல்ல ஒழுக்கங்களை, நல்ல குட்னஸை சொல்லிக் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ஒரு டீச்சர் ரொம்ப நல்லவங்க. அவங்க ஒரு நாள் பிள்ளைகள் எல்லாரும் கையை காட்டு, நகை இருக்கான்னு காட்டு. நிறைய பிள்ளைகளுக்கு நகை வளர்ந்து அசிங்கம் வளர்ந்து உள்ள அழுக்கெல்லாம் இருந்துச்சு. அவங்க கவனமாக ஒரு நெயில் கட்டர் வச்சு வெட்டி எல்லா நகத்தையும் ஒரு பாட்டிலில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க. சில நாட்கள் கழித்து அந்த பிள்ளைகளை அழைத்து லேபில் கொண்டு போய் அந்த பாட்டிலுக்குள்ளே அதை இருந்த லென்ஸை வச்சு காட்டி நிறைய ஃபேக்டீரியாஸ் இருக்கிறத காட்டி கொடுத்தாங்க. பாருங்கள், அந்த அழுக்கிலிருந்து ஃபேக்டரியா வர்றதை காட்டி கொடுத்தாங்க. பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் இப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த கிருமிலாம் உங்களை வைத்து போயிருங்க, வாழ்க்கை அழிச்சிருமே. அதுக்கு பிற்பாடு அந்த பிள்ளைகள் என்றைக்கு அதை நகை வெட்டாமல் இருப்பாங்களா? நீங்கள் நம்புகிற அநேகர் அது யோசிக்கிறது இல்லை. கைகளை மட்டும் கழுவுனா போதுமா? சாப்பிட மட்டும் கையை மட்டும் கழுவுறோம். உங்கள் இருதயத்தை எப்படி கழுவுவீங்க? உங்கள் சிந்தை எப்படி கழுவுவீங்க? பாருங்க, வெட்டி போட்ட நகத்தில் ஃபேக்டீரியா புழுக்களால் எழிய ஆரம்பிச்சிச்சு. சில நாட்களுக்குள் ப்ராக்டிக்கலாக டீச்சர் காட்டி கொடுத்தாங்க. நம்ம சில காரியங்களை விட்டு விடுகிறதுனால நமக்குள்ள அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கோபம், வைராக்கியம், பெருமை, அகந்த வளர்ந்துக்கிட்டே இருக்கு. வெறும் ஆசீர்வாதங்கள் மாத்திரம், வாக்குத்தத்தங்கள் மாத்திரம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறாது. நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவர் இயேசு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஒரே கான்செப்ட்ல தான் இருக்குது. பி ஹோலி பிகாஸ் ஐ அம் ஹோலி. நான் பரிசுத்தர் ஆகிய நீங்களும் பரிசுத்தர் இருங்கள் எழுதியிருக்கிறது. வாசிக்கலாமா? வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 1:16 ஏசாயா 1:16 வாசிக்கிறோம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, உங்கள் கண்களின் பொல்லாப்பை, கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு முன்னதாக அகற்றிவிட்டு, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஆமென். எப்படி கழுவுகிறது? சோப் போட்டு கழுவிடலாமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும். முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இசப்பா என் பாவத்தை மன்னிச்சிருன்னு சொன்னீங்கன்னா, ஹல்லேலூயா. புருஷ சித்தத்தில் பிறக்காமல் பரிசுத்த ஆவியினால் பிறந்த பரிசுத்தமான இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயம் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். விட்டுட்டீங்க, ஒரு நகத்தில் வெட்டி போட்டு அந்த அழுக்கில் ஃபேக்டரியா வருமானால் அது பெருசா மாறி நம்மளை பாதிப்பை ஏற்படுத்த ஆயுசை அழித்துவிடும். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமாய் வாழுங்கள், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். யோசேப்பு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். முடிவில் ஒரு ஜனாதிபதியாக கர்த்தர் உயர்த்தினார். இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலே பரலோக ராட்சியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சின்ன பாவம் தானே விட்டு விடாதபடி அடையாளம் கண்டு அழித்து பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு கிருபை தாங்குவதாக. God bless you. Have a nice day.